கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டோன்னா எவ்வளவு சிறப்பாக இருக்கும். கர்த்தர் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நமக்கு ஜீவனையும் பலனையும் கொடுத்து இம்மட்டும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களையும் பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது எதிலெல்லாம் பரிபூர்ண நன்மை உண்டாகும்னா, கர்த்தர் கர்ப்பத்தின் கனி, அதாவது பிள்ளை பாக்கியம், குழந்தை பாக்கியத்திலையும் மிருக ஜீவன்கள், நம்ம மிருக ஜீவன்கள் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, 2 லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, அது பெருகும். நிறைய முட்டை போட்டு அது குட்டி குட்டியாக நிறையா குஞ்சு, குஞ்சு போட்டு அது பொரித்து அது ஒரு பெரிய கூண்டில் நிறையா உற்பத்தி ஆகிடும் பாருங்கள். அது மாதிரி ஆடு வச்சுருப்பீங்க, இல்லைன்னா மாடு இருக்கலாம், இல்லைன்னா முயல் வச்சுருப்பீங்க, கோழி வச்சுருப்பீங்க. என்னவா இருந்தாலும் மிருக ஜீவன்களின் பலனிலும் அது பெருகும்னு சொல்லியிருக்கு. நிலத்தின் கனி, ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு கீரை கூட போடலாம், இல்லை காய்கறிகள் போடலாம், பழ வகைகள் போடலாம். என்ன நீங்கள் நட்டு வைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு விளைச்சல் உண்டாகத்தக்கதாய், ஒரு ஹார்வெஸ்ட் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார் சொல்கிறாரு. ஸோ 3 காரியங்களில், கர்ப்பத்தின் கனிங்கிறது குழந்தை பாக்கியத்திலையும், மிருக ஜீவன்களின் பலனிலும், நிலத்தின் கனியிலும் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய பிதாக்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். ஆபிரகாமும் லோத்தும் ஆடுகள் வச்சு வளர்க்குற அந்த நாட்களில் ஆடுகளுடைய பெருக்கத்தின் நிமித்தம் பாருங்கள், அவங்க அந்த இடத்துல இருக்க முடியாத இடம் ஃபுல்லாக ஆடு நிரம்பிடுச்சு. அவங்க வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு நாட்டுக்கு கிளம்பி போகணும். அவ்வளோ என்னோட அம்மா சொல்வாங்க, அவங்க நிறைய ஆடு வளர்த்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, சில ஆடுகள் 3 குட்டி போடும், 4 குட்டி போடும். இப்படி உள்ள ஆடுகள், நல்ல தரமான ஆடுகளை வாங்கி அதுகளுக்கு நல்லா இறை போட்டு சாப்பாடு போட்டு வச்சு நம்ம பராமரித்தோன்னா அவங்க குட்டி போடுறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நல்ல குட்டிகள். அவங்க சொல்லுவாங்க, நான் மோஸ்ட்லி என்னோடய தங்க நகைகளை நான் செய்கிறதுக்கு இந்த ஆட்டு பிஸ்னஸ் ஒரு பெரிய ஒரு காரியமாக இருந்தது. அவங்களே அந்த ஆடுகளை வளர்த்து அதை விற்று காசாக்கி அதை தங்கமாக நகையாக அவங்க செய்கிறதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்குமே ஆடு வளர்க்கணுன்னு ரொம்ப ஒரு ஆசை இருக்குது. 2 ஆடு விட்டு வளர்த்து பார்த்தேன். பட் அது அந்த அடுத்த ஒரு மந்தையிலேருந்து வர்றதுனால இதோட சேரலைன்னு ஏதோ சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் கர்த்தர் நிச்சயமாக ஆட்டு மந்தை இருக்குதோ இல்லையோ, ஆட்டு மந்தை பெருக்கத்தை போல் உனக்கு மனுஷ மந்தையை கொடுப்பேன், மனுஷர்களை உனக்கு கொடுப்பேன், ஆத்துமாக்களை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு ஊழியத்தின் நிமித்தம் மிகுந்த சிறப்பாக இருக்கும். ஆத்துமா அறுவடை செய்கிறதுக்காக தான் நாங்கள் ஜீவனோடு இருக்கோம். கர்த்தர் எங்களை ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு பலத்த பெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு நிச்சயமாக நான் நினைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு செய்வார். எங்களோட இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 இடங்களில் ஊழியம் செஞ்சு இப்போ தான் ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு பிரேக் எடுக்கணும்னு யோசிச்சுட்ருக்குறோம். ஏன்னா இந்த நாட்களில் நாங்கள் என்ன மாதிரி ஒரு ஊழியம் செஞ்சோன்னா, கொடுக்கறது தான். எல்லாமே ஏழைகள், எளியவர்கள், விதவைகள், வயதான மூதாட்டியார்கள், இன்னும் ரோட்டில் இருக்கிற ஹோம்லெஸ் பீப்புள், சில்ட்ரன், அனாதைங்க, கைவிடப்பட்டவங்க, விதவைங்க, இப்படியே சூஸ் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவு செஞ்சுருக்குறோம் பாருங்கள். இதுக்கு நிறைய பேர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்குறாங்க. பண உதவி செய்ததுனால அவங்களுக்காக நாங்கள் சில பொருள்களை அவங்க விருப்பப்படுற மாதிரி கொண்டு போய் கொடுக்குறோம். அது எங்களுக்கும் செம்ம ஆசீர்வாதமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் எங்கேயானும் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆர்ஃபனேஜஸ் மாத்திரமே 4 ஆர்ஃபனேஜஸ், 5 ஆர்ஃபனேஜஸ் மொத்தம். அதை தவிர்த்து உங்களுக்கு இன்னும் மினிஸ்ட்ரி எங்கெல்லாம் இருக்குன்னா, வில்லேஜில் ஒரு மினிஸ்ட்ரி காரியப்பட்டியில், இங்கே மகிமையின் ஆலயத்தில் ஒரு மினிஸ்ட்ரி, அதாவது சர்ச் மினிஸ்ட்ரி. அதுலேயும் நாங்கள் அவங்கள எல்லாத்தையும் இயேசுவை அறியாதவங்களை வரவழைச்சி அவங்களுக்கு இயேசுவோடைய அன்பை குறித்து சொல்லி பைபிள் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா.
இந்த நாட்களில் ரோட்டில் இருக்கிறவங்களுக்காகலாம் நாங்கள் ஜாய் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து அவங்கள பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள். அந்த பாக்ஸ்குள்ளே 1000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பளி, ஒரு ஷர்ட்டு, ஒரு லுங்கி, ஒரு சேலை, இன்னும் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு எல்லாம் இவங்களுக்கு கிடைக்காது. இந்த வெளியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பல் விளக்குவாங்க, என்னென்ன அவங்களுக்கு தேவையோ முக்கியமான தேவைகளை. அந்த கம்பளி ரொம்ப முக்கியம். கொடை இந்த தடவை கொடுக்குறோம், ஏன்னா இங்கெல்லாம் ஒரே மழையாக இருக்குது. ஸோ கொடைக்கே ஒரு 210 ரூபா அந்த மாதிரி செலவாயிருக்கு. நல்ல கொடை, எல்லாம் பிராண்டட் திங்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே. அப்படி 1000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய காரியங்களை, கேக்கு, மிக்சர் எல்லாம் வச்சு ஒரு சகோதரனுக்கோ, ஒரு ரோட்டில் படுத்து கிடக்கிற ஒரு சகோதரிக்கோ போய் கொடுக்குறத மாதிரி ஒரு சந்தோஷம் பெற்றுக்கொள்கிற அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அவங்க அதுக்கு ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஒன்றுமே வாங்கிக்க போகிறதில்ல. ஆனால் இயேசுவோட அன்பை சொல்லி நாங்கள் அவர் எங்களுக்குள்ளே இருந்து இதை கொடுக்க சொல்கிறாரு, அதனால் நாங்கள் கொடுக்குறோம். இது நிறையா பேர் சேர்ந்து தான் நாங்கள் இந்த காரியங்கள்லாம் செய்கிறோம். நான் மாத்திரம் கிடையாதுங்கிறதெல்லாம் சொல்லி இயேசுவை நம்பணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வரோம். இது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா அதில் எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவை, இந்த கிறிஸ்மஸ்க்கு தேவைன்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொடுக்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று மாலையில் கூட காரியாப்பட்டியில் 100 பேர் வருவாங்கன்னு நினச்சா 115 பேர் வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சம்பூர்ணமான ஒரு ஹைட்ராபாடி சிக்கன் பிரியாணி கொடுக்கறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக இருந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் கேக்கும் மிக்சரும் தான் கொடுத்துருக்கணும். ஆனால் நான், என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கூட போட்டு நம்ம பிரியாணியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் பீப்புள் அவ்வளோ சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டாங்க. கிறிஸ்மஸ் அருமையாக கொண்டாடினாங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பரிபூர்ண நன்மை உண்டாகணும். ஒவ்வொருவருக்கும், கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மையும் கிடைக்கல, எனக்கு என்ன பரிபூர்ணம், எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அப்படி வாய் விட்டு பேசிடவும் செய்யாதீங்க. நிச்சயமாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்னை ஆசீர்வதிப்பார். நான் பரிபூர்ண அந்த ஆசீர்வாதங்களை நான் ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொள்வேன்னு ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லுங்கள். சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு எப்படியோ செய்து கொடுப்பார். எப்படியாச்சும் யார் மூலமாக வரும்னே தெரியாது பாருங்கள், ஆனால் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் பரிபூர்ண நன்மை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, கிறிஸ்மஸ் நாட்களும் அதுமாக கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, ஓட்டப்பையில் போட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நொந்து போய் இருப்பாங்களா? அவங்களுக்கு இது சம்பூர்ணமான ஆசீர்வாதம் எப்படியானும் கிடைக்கணும் ஆண்டவரே. கரையிற காக்கை குஞ்சுக்கு கூட சாப்பாடு கொடுக்குற தெய்வம். ஜனங்களை, மனுஷர்களை, பிச்சைக்காரங்களை அப்படியே வீதியில், ரோட்டில் விட்டுறாதீங்க அப்பா. அவங்க எல்லாருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம் ஏதான ஒரு வகையில் அவங்களுக்கு கிடைக்கணும் ராஜா. யாரோ அவங்களுக்கு போய் கொடுக்கணும் அப்பா. இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக கொடுக்கறதில்ல சந்தோஷப்படுறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை எழுப்பி விடுங்க ராஜா. ஒரு ரோட்லேயும் ஒரு அநாத பிள்ளையோ, ஒரு அப்பா தாத்தா பாட்டியோ வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மேலே நீங்கள் இரக்கம் பாராட்டி அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க தனிமையாக இருக்கிறவர்களுக்கு நான் வீடு கட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கி எத்தனை பேர் தனிமையில் வாடிக்கொண்டு இருக்காங்க, அவங்களுக்கு வீடு வசதி எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. உங்கள் வேத வசனம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே அப்பா, உங்களுக்கு நன்றி. இந்த நாளில் பரிபூர்ண சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக சரீர பலவீனங்களில் கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் சரீர பலத்தை கொடுத்து பரிபூர்ண சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்க கிருபை தாங்க. எதில் அவங்க துக்கத்தோட வேதனையோடு இருக்காங்களோ அந்த காரியத்தில் அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு பரிபூர்ண சந்தோஷமும் சமாதானமும் நன்மையும் பெற்றுக்கொள்ள தேவரீர் உதவி செய்வீராக. இப்படி நீங்கள் செய்ய போகிற பெரிய ஆசீர்வாதத்துக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இது உம்முடைய பிறந்த நாளும் அதுமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சம்பூர்ண நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all and thank you for watching this video. Happy Christmas.